ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பீச்சர் குமார் பேசுகிறேன். என்னென்னா, நான் மறுபடியும் ஒரு கன் வாங்கியிருக்கேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பிஸ்டல் வாங்கியிருப்பேன். இது பார்க்க லைட்டாக ரைஃபிள் மாதிரியும் இருக்குது, ஷார்ட் கன் மாதிரியும் இருக்குது. இதில் என்னென்னா, அது இப்போ நீங்கள் அதை வச்சு இது வச்சிங்கன்னா ஒரு குறி வெடி என்ன ஒரு லக்ஷ்மி வெடி யானை வெடி வெடித்த மாதிரி செம்ம சவுண்டு. இது நான் ஆல்ரெடி வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் வாங்கினேன்னு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதை வெடிச்சும் காட்டுறேன். என்னென்னா, இது கொஞ்சம் சேஃபு தான், ரொம்ப சேஃப்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் அதுக்கப்புறம் நான் எப்படி லோட் பண்ணுறது இப்போ சொல்லித்தரேன். அங்கே ரிங் கேப் போட மாதிரி தான், அதே மாதிரி தான். அதை திறக்கணும், அதுக்கப்புறம் ரிங் கேப் மட்டும் போடணும். நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி நீங்கள் இழுத்துட்டு வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா டப்புன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது எடுத்துரும். நான் வச்சு காட்டுறேன். வெடிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெருப்பு வருது. ரொம்பவும் நான் சேஃப்னு சொல்ல மாட்டேன். இப்போ முன்னாடி கை வச்சுட்டா காற்று வருது. இன்னும் கொஞ்ச நேரம்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் வெடிக்கும் போது புகையும் வருது, ஃபயரும் வருது, ரேண்டமாக இருக்குது, என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் அது காற்றும் செம்மையாக அடிக்குது தூரமாக இருந்து. சில டைம் நெருப்பே படுது. இதோ பாருங்க, செம்மையாக இருக்கு. ஆனால் கன்று பார்க்க செம்மையாக இருக்குது. முன்னாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது இப்போ புகை ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கை விட்டுலாம் துடைக்க முடியாது. ஜஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதே மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். அங்கேருந்து அடித்தா செம்ம காற்று வருது, டக்குன்னு டப்புன்னு செம்ம சவுண்டெல்லாம் செம்மையாக இருக்குது. அதனால் நான் 100%க்கு நான் 10 out of 10 தந்துடுவேன். செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி வச்சுட்டு யார் கண்லேயும் நீங்கள் குறி பார்த்து அடிக்காதீங்க. பிகாஸ் சில டைம் அது நெருப்பும் வருது, காற்றும் வருது. அதனால உங்களுக்கு ஸ்மோக்கு செட் ஆகாதுன்னா நீங்கள் கொஞ்சம். அதுக்கப்புறம் எப்போவுமே உங்கள் கூட பெரியவங்களும் இருக்கணும், அதுக்கப்புறம் கைடன்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் நீங்கள் வெடிக்கும் போது பக்கத்தில் ஒரு பக்கெட் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. பி சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஹாப்பி தீபாவளி.